ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்தமே இல்லாம வந்து பார்த்தோன்னா, குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலுக்கான போஸ்டிங்கோட இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் நீங்க 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, ரூ. 35,400 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நீங்க ஓஎம்ஆர் ஷீட்லயே வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 1 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் வந்து பாருங்க இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்ஐயில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாஸ்டர் இன்ஜின் டிரைவர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஹெச்சியில் வந்து பாருங்க மாஸ்டர் இன்ஜின் டிரைவர். ஸோ எஸ்சிலேயே வந்து ஒர்க் ஷாப் கேட்டகரி, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளில் வந்து ஸ்க்ரூ கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு 162 வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கான்ஸ்டபிள் க்ரூ கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா 21,700லேருந்து 69,100 வந்து வரும். அதே ஹெச்சி ஒர்க் ஷாப்பு, ஹெச்சி இன்ஜின் டிரைவரு, ஸோ எஸ்சி மாஸ்டர் இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் 25,500லேருந்து 81,100. ஸோ எஸ்ஐ மாஸ்டர் இன்ஜின் டிரைவருக்குலாம் வந்து பாருங்கள் 35,400லேருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கான்ஸ்டபிள் ஸ்க்ரூ கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் தான். நீங்கள் 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஆப்ரேஷன் ஆஃப் போட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள் எஸ்சி ஒர்க் ஷாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஸோ ஐடிஏ இல்லைனா டிப்ளமோவில் வந்து பாருங்கள் மோட்டர் மெக்கானிக்கோ, டீசல் அண்ட் பெட்ரோல் இன்ஜினோ, இல்லைனா எலக்ட்ரீஷியனு, ஏசி டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேடில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்கள் எஸ்சியில் வந்து இன்ஜின் டிரைவருக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ஸோ செகண்ட் கிளாஸில் வந்து இன்ஜின் டிரைவருக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே எஸ்சி மாஸ்டரில் வந்து பாருங்கள் நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் முடிச்சுட்டு ஸோ செராக்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே எஸ்ஐ இன்ஜின் டிரைவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். 12th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இன்ஜின் டிரைவருக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ மாஸ்டருக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் 12th முடிச்சுட்டு செகண்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் மாஸ்டர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்ஐ மாஸ்டர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து பார்த்தோன்னா 22லேருந்து 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் வந்து மீதி இருக்கிற ட்ரேட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா 20லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து பாருங்கள் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து ஸோ எக்ஸரீஸ்னால் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் வந்து இருக்கும். மெடிக்கலுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது 1 பை 1 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபேஸ் 1 வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓஎம்ஆர் பேஸ்டு தான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எஸ்ஐ மாஸ்டர்னா இந்த சிலபஸ் படி உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். அதே மாதிரி எஸ்சி மாஸ்டரு, ஸோ இன்ஜின் டிரைவரு, ஸ்க்ரூ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ஸோ இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமுக்கான குவாலிஃபைங் மார்க் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் 35% மார்க் எடுத்தால் குவாலிஃபை, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 33 எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் செகண்ட் ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் இருக்க பற்றில இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 1 ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் ஃபீஸ் யார் யாருக்கு வந்து இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்க மாதிரி எஸ்சி எஸ்டி, ஸோ பிஎஸ்எஃப் சர்விங் பர்சனல், இவங்க எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற எஸ்ஐ மாஸ்டர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து 200 ஸோ நீங்கள் மீதி இருக்கிற எஸ்சி மாஸ்டர் இன்ஜின் டிரைவர் ஒர்க் ஷாப்பு, ஸ்க்ரூ இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் 100 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணால் போதும். இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியம் இதுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மெண்ட் சென்டர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கொடுக்கல. பெங்களூர் வந்து பாருங்கள் நமக்கு நியர்பை இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரெக்ரூட்மெண்ட் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 15லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுவீங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க.
3 ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் எல்லாமே வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.